இந்த வசனத்துல வர்ற தூய்மையானவர்கள் அப்படின்னா யாரு? இன்னும் குளிப்பு கடமையானவங்க, மாதவிடாய் ஏற்பட்டவங்க, இஸ்லாத்தை ஏற்காதவங்க, இவங்கெல்லாம் திருக்குரானை தொடக்கூடாது, இவங்கெல்லாம் திருக்குரானை தொடறதுக்கு ஹராம் அப்படின்னு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சு திருக்குரான் பக்கம் மக்கள் செல்வதை விட்டு அவங்க தடுக்கிறாங்க. 80வது அத்தியாயத்துல 15-16 வசனத்தை தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கு. அதுல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, தூய்மையானவர்கள் இல்லாம தூய்மையற்றவர்களும் இந்த குரானை எடுத்து ஓதலாம் அப்படின்றதுக்கு ஆதாரமா அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இது வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் அம்மா தூய்மையற்ற நிலையில் குரான் ஓதக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. குரானோட அட்டையிலையுமே தூய்மை உள்ளவர்களை தவிர அது யாரும் திட்ட மாட்டார்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. ஒருவேளை தொடக்கூடாதாட்டிருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தில் குரானை ஓதாமல் மூடி வச்சிட்டேன். தூய்மையற்ற நிலையில் குரானை ஓதலாமா ஓதக்கூடாதா? உலக மக்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்ட வந்த உலக பொதுமறை திருக்குரான் அப்படின்னு அல்லாவே தன் திருமறை குரான்ல பல இடங்கள்ல தெளிவுபடுத்தி சொல்லிட்டான். மறுமை வெற்றி அப்படிங்கிறது திருக்குரான் வழியில நடந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இன்னும் அல்லாஹ் தன் திருமறை குரான்ல ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு இது நேர்வழி காட்டி அப்படின்னு சொல்லிட்டான். இந்த வசனத்தின் அடிப்படையில பெண்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் இந்த வேதத்தை படிச்சு நேர்வழியில நடக்க தானே வேணும். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், இந்த குரானை தூய்மை இல்லாம தொடலாமா? ஏன்னா அல்லாஹோட வேதம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்ணியம் கொடுக்கணும் தானே? ஆமாப்பா, நானும் குரான் ஓதும் போது குரானோட அட்டை மேல ஒரு வசனம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா, குரானை உழு இல்லாம தொழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு குரான்ல இருந்தே ஒரு ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதுதான் லா எம்எஸ்லுஹு இல்லல் முத்தஹருன். வாக்கிய சூறால 79வது வசனமா இந்த வசனம் இருக்கு. இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, தூய்மை உள்ளவர்களை தவிர இது யாரும் தீண்ட மாட்டார்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுப்பா? நிறைய பேர் திருக்குரானை தொடறதுக்கு உழு அவசியம், இன்னும் குளிப்பு கடமையானவங்க, மாதவிடாய் ஏற்பட்டவங்க, இஸ்லாத்தை ஏற்காதவங்க, இவங்கெல்லாம் திருக்குரானை தொடக்கூடாது, இவங்கெல்லாம் திருக்குரானை தொடறதுக்கு ஹராம் அப்படின்னு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சு திருக்குரான் பக்கம் மக்கள் செல்வதை விட்டு அவங்க தடுக்கிறாங்க. இன்னும் முஸ்லீம் அல்லாத ஒருத்தவங்க திருக்குரான் ஆராய்ஞ்சு படிச்சு பார்த்தாங்கன்னா அவங்க இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியா அமைச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த திருக்குரான் எளிமையானதாகவும் இன்னும் மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் அமைஞ்சிருக்கு. இன்னும் முஸ்லீம் அல்லாத ஒருத்தவங்க திருக்குரானை தொடக்கூடாது அப்படின்னு மார்க்கம் கூறாத நிபந்தனைகளை எல்லாம் அவங்க தேவையில்லாம திணிக்கிறதுனால இஸ்லாத்தை பற்றி மக்கள் அறிஞ்சுக்கிறதுக்கு இது பெரும் தடையாக தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் இப்படி தடுப்பதற்கு இஸ்லாத்தோட மூல ஆதாரமான குரான் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க சில ஆதாரங்களையும் எடுத்து வைக்கிறாங்க. உழு இல்லாம குரானை தொடக்கூடாது அப்படின்றதுக்கு வலுவான ஆதாரமா இப்ப நீங்க காட்டின இந்த வசனத்தை தான் ஆதாரமா வைக்கிறாங்க. இப்படி குரான் பிரதிகளோட அட்டைகள்ல இந்த வசனத்தை அச்சிடப்பட்டு விநியோகிக்கிறாங்க. இந்த வசனத்தை மேலோட்டமா பாக்குறவங்க, ஆமா உழு இல்லாம இந்த குரானை தொடக்கூடாது, தூய்மை அற்றவங்க இந்த குரானை தொடக்கூடாது அப்படின்னு தானே முடிவு செய்வாங்க. அப்போ இந்த வசனத்தோட முந்தைய வசனத்தையும் இது எப்போ அருளப்பட்டுச்சு அப்படின்றதையும் திருக்குரான் நபி அவங்களுக்கு எப்படி அருளப்பட்டுச்சு அப்படின்றதையும் அவங்க தெளிவா விளங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய கருத்து முற்றிலும் தவறானதாக தான் இருக்கும். இந்த வசனத்துல வர்ற தூய்மையானவர்கள் அப்படின்னா யாரு? தொட மாட்டாங்கன்னா எது தொட மாட்டாங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குரான் எழுத்து வடிவில் அருளப்படல, அது ஒலி வடிவில் தான் அருளப்பட்டது. அதை அவங்க தங்களுடைய மனதில் பதிவு செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். 6வது அத்தியாயத்துல 7வது வசனமா அல்லாஹ் சொல்லும் போது, வலௌலா நஸல்னா அலைக கிதாபன் ஃபீ கிர்தாசின் ஃபலமஸஹு பி ஐதீஹிம் லகாலல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா சிஹுரும் முபீன். முஹம்மதே, உமக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை நாம் உமக்கு காகிதத்தில் அருளப்பட்டிருந்தும் அதை அவர்கள் தொட்டு பார்த்திருந்தாலும் கூட இது தெளிவான சூனியத்தை தவிர வேறில்லை என்று ஏக இறைவனை மறுப்போர் கூறியிருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துல காகிதத்துல எழுதப்படல அப்படின்ற கருத்து தான் ஆழமா புதைஞ்சிருக்கு. அப்போ காகிதத்துல எழுதப்படாத போது இதை தொடுதல் அப்படின்ற கேள்வியே ஃபர்ஸ்ட் வராது. காகிதத்துல எழுதப்பட்டிருந்தா மட்டும்தான் இதுல தொட்டு பார்ப்பது, இதுல தூய்மையானவர்களை தவிர வேற யாரும் தொடக்கூடாது அப்படின்ற கருத்து வந்திருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல 56வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய தொடுதல் அப்படிங்கிறது நம்ம கைகள்ல இருக்கக்கூடிய குரானை குறிக்காது. அந்த வசனத்துல இருக்கக்கூடிய முதல் 2 வசனங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது, இன்னஹுல குரானுல் கரீம், இது கண்ணியமிக்க குரானாகும், ஃபீ கிதாபின் மக்னூம், பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கு, லா யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹருன், இது தூய்மையானவர்களை தவிர வேற யாரும் தொடமாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது கண்ணியமிக்க குரான், இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில்
பதிவேட்டில் இருக்குன்னு சொல்றது அது அப்படின்னு குறிப்பிடுறது வந்து நம்ம கைகளில் இருக்கக்கூடிய குரானை வந்துட்டு குறிக்காது. பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கக்கூடிய லவ்ஹுல் மக்ஃபூல தான் வந்துட்டு குறிக்கும். அதை தான் தூய்மையானவர்களை தவிர வேற யாரும் தொடமாட்டாங்க அப்படின்ற பெரிய ஆழமான கருத்து வந்து இதுல புதைஞ்சிருக்கு. இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கப்பா. தூய்மையானவர்கள் அப்படின்னு கூறப்பட்டவர்கள் யார் என்பதை 80வது அத்தியாயத்தில் 15-16 வசனத்தை வந்து தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. அதில் வந்துட்டு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஐதி சஃபரா கிராமிம் பரரா, சங்கைக்குரிய நல்லோர்களாகி எழுத்தர்கள் கையில் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் வந்துட்டு அல்லாஹ் வானவர்களை தான் குறிப்பிடுறான் அப்படின்றது இந்த வசனத்தின் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் இந்த 2 வசனத்தையுமே வந்துட்டு ஒன்றிணைச்சு பார்க்கும்போது தூய்மையானவர்கள் அப்படின்றது வானவர்களை தான் குறிப்பிடுது அப்படின்றதையும், இன்னும் அதை அப்படின்றது வந்துட்டு வானத்தில் உள்ள பாதுகாக்கப்பட்டு ஏட்டில் உள்ள குரானை தான் குறிப்பிடுது அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் வெறும் இந்த 56வது அத்தியாயத்தில் உள்ள வசனத்தை மட்டுமே வச்சுட்டு தூய்மையானவர்கள் தான் அதை தொடணும்னு வந்துட்டு நம்மளால சொல்லி வாதிட முடியாது. இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் மனித சமுதாயம் அனைவருக்குமே இந்த குரான் நேர்வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வை ஏற்காதவங்களும் இணை வைக்கிறவங்களும் இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்குமே இந்த குரான் நேர்வழி காட்டும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது, தூய்மையற்றவர்கள் இந்த குரானை தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த குரானை அப்புறம் அவங்க எப்படி படிப்பாங்க, எப்படி நேர்வழி பெறுவாங்க? அல் கமர் 56வது அத்தியாயத்தில் 17வது வசனமாக அல்லாஹ் சொல்லும்போது, வலக்கது எஸ்ஸரல் குரானில் இத்திக்கிரி வஹல் மிம் முதக்கீர், இக்குரான் விளங்குவதற்கு எளிதாக்கி உள்ளோம், உங்களுக்கு படிப்பினை உண்டா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். இன்னும் அல்லாஹ் தன் திருமறை குரான்ல 4வது அத்தியாயத்துல 82வது வசனமா, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா, வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அல்லாஹ் அல்லாதவர்களிடமிருந்து இது வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறானா இல்லையா? இன்னும் அல்லாஹ் தன் திருமறை குரான்ல 47வது அத்தியாயம் 24வது வசனத்தில் சொல்லும்போது, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு உள்ளனவா என்று அல்லாஹ் தன் திருமறை குரான்ல கேட்குறான். உலக மக்கள் எல்லாருமே இந்த குரானை எடுத்து படிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அல்லாஹ் வந்துட்டு இந்த குரானை எளிமையா அருளி இருக்கான் நம்மளுக்கு. இன்னும் இந்த குரானை நம்ம நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா இதுல ஏதாச்சும் முரண்பாடு இருக்கா அப்படிங்கறத அல்லாஹ் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கேள்வியா கேட்குறான். வரலாற்று குறிப்புகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது தூய்மையானவர்கள் இல்லாம தூய்மையற்றவர்களும் இந்த குரானை எடுத்து ஓதலாம் அப்படின்றதுக்கு ஆதாரமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாற்ற மத கலாச்சாரங்கள் அவங்களுக்கும் இந்த குரான வசனங்களை வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஆதாரமா இருக்கு. வேதமுடையோரே, நீங்கள் அல்லாஹ்வின்றி வேற யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு எதையும் இணையாக கற்பிக்க கூடாது, அல்லாஹ்வின்றி நீங்கள் மற்றவர்களை கடவுளாக எடுத்துக்கொள்ள கூடாது, உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்கள் என்று கூறுவீராக, அவர்கள் இதை புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லீம் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று கூறுவீராக அப்படின்ற 3வது அத்தியாயத்துல உள்ள 64வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரோமபுரி மன்னர் ஹெர்குலைஸுக்கு இதை அனுப்பியிருக்காங்க. அப்போ மாற்று மதத்தவரும் இதை படிச்சு நேர்வழிக்கு வரணும் அப்படின்ற காரணத்தினால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை எழுதி அனுப்பியிருக்காங்க. தூய்மையானவர்களை தவிர வேற யாரும் தொடக்கூடாது அப்படின்னு இருந்துருந்துச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை ஃபர்ஸ்ட் எழுதி அனுப்பியிருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த குரானை யார் வேண்டாலும் எடுத்து ஓதலாம், எந்த நிலையிலும் எடுத்து ஓதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஆதாரமா இந்த ஒரு ஹதீஸே இருக்கு. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லும்போது புகாரி 297 பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியர்ல ஒருவர் ஆயிஷா ரலி அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில படுத்து குரான் ஓதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கு. இது மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, தூய்மையற்றவர்கள் இந்த குரானை ஓதுவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது. இந்த ஒரு ஹதீஸின் மூலயமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.